2025 நோபல் பிரைஸை இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு குவாண்டம் டனலிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ குவாண்டம் லெவலில், அதாவது ஒரு ஆட்டமுக்கும் சின்னதாக இருக்க பொருட்களுக்குள்ள ஒரு வினோதமான ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவுத்துல என்ன ஒரு பொருள் இடிச்சா அது இடிச்சு நின்றோம் கரெக்டாக. பட் ஆனால் இந்த ஆட்டமை விட சின்னதாக இருக்க பொருட்கள் வந்து இந்த மாதிரி எதனா ஒரு தடங்களை மீட் பண்ணாலுமே அந்த தடங்களை தாண்டி அந்த பக்கம் வெளியே ஈஸியாக போயிடுது. எப்படி ஒரு பேய் வந்து செவுத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வெளியே போயிடுமா ஈஸியாக, அந்த மாதிரி இந்த ஆட்டமுக்கும் சின்னதாக இருக்க சில பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த குவாண்டம் டனலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுதுன்னு சொல்லி சயின்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. பட் இப்போ இந்த 2025 அவங்களுக்கே நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த ஃபினோமினாவை குவாண்டம் சைஸ்ல இருக்க பொருள் மட்டும் பண்ணல, அதை விட பெரிய சைஸ்ல இருக்க பொருளும் பண்ணுதுன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து குவாண்டம் சைஸ்ல இருக்க ஒரு பொருள் தான், அதாவது ஆட்டமோட சின்னதாக இருக்க ஒரு பொருள். ஆனால் குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்மளோட வீட்டில் இருக்க ஒயர்ல எல்லாம் ஓடுது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஓட விட்டு அதுக்குள்ள வந்து குவாண்டம் டனலிங்கை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு எலக்ட்ரான் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் எலக்ட்ரானுமே வந்து இந்த மாதிரி குவாண்டம் டனலிங் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா. அண்ட் இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது மூலமா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சொல்றாங்களே, அந்த டெக்னாலஜிக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 2025 நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் வின்னர்ஸ் வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.